வெல்கம் டு திவ்யநிதின் யூடியூபர். இன்றைக்கி சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சிம்பிளான லன்ச் மெனு இது. இங்கே காப்படி உலக்கில் 3/4 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். 100 உலக்கில் அரை உலக்கு துவரம்பருப்பும் அரை உலக்கு பாசிப்பருப்பும் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி 2 தடவை கழுவிக்கலாம். தண்ணி ஊற்றி கழுவுனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 10 பல் கிட்ட பூண்டு, சீரகம், மிளகு சேர்த்துருக்கேன். ஒரு உலக்குக்கு 2.5 உலக்கு தண்ணிங்கிற மாதிரி அளந்து ஊற்றிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். 2லேருந்து 3 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம், சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக காயம் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய், பீன்ஸ், கேரட் எடுத்திருக்கேன். தேவைப்பட்டால் மற்ற காய்கறிகளும் சேர்த்துக்கலாம். எல்லா காயும் சேர்த்து நல்லா வதங்கணும். காய் நல்லா வதங்குறப்ப வாசனையாக நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு தட்டு போட்டு மூடிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. காய் நல்லா வதங்கின உடனே 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு காய் வேகிறதுக்கு ஒரு 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து காய் நல்லா வேகட்டும். இப்போ மிளகாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேக வச்சுருந்த சாப்பாடும் நல்லா வெந்து ஸ்டீமெல்லாம் போய் ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த குழம்ப இதோடு சேர்த்துக்கலாம். நான் சாதமும் பருப்பு வேக வைக்கிறப்ப உப்பு சேர்த்துக்கல. அதுக்கு பதிலாக இந்த குழம்புல உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே தான் சேர்த்துருக்கேன். சாப்பாட்டோட கலக்கிறப்ப இது சரியாக இருக்கும். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு, நெய் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். நல்லா கொதித்து ரெடி ஆகிட்டு இருக்குது. இவ்வளோதான், சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூட தேங்காய் துவையல் அப்பளம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 செல் தேங்காய், 2 மிளகாய், ஒரு பல் பூண்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து துவையல் அரைச்சா இதுக்கு கரெக்டாக இருக்கும். சிம்பிளாக ஒரு லன்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சென்டரில் இருக்க லோகோ டச் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.